அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பேயரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணிந்த உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எம்பொடு கொம்படாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே பொன்பதி மத்த மாலை புடல் சூடி பந்தன் உளமே புகுந்த அதனால் 9 7 18 உடனாய நாட்களவைதான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று வைகாசி மாதம் 10ஆம் நாள் சனிக்கிழமை, துவாதசி திதி 4:20 மாலை, பின் திரையோதசி திதி, ரேவதி நட்சத்திரம் காலை 10:52 வரை, அதுக்கு பின்னாடி அஸ்வதி நட்சத்திரம். ரேவதி இருக்கிற வரையும் மரண யோகம், அதுக்கப்புறம் சித்த யோகம். சனிக்கிழமைக்கு ராகு காலம் 9 முதல் 10:30, யமகண்டம் 1:30 முதல் 3 வரை, குளிகன் காலையில் 6:30 முதல் 7 வரை, சூனம் கிழக்கு, பரிகாரம் தை. இன்று திரையோதசி மத்தியானத்துக்கு மேலே அதனால பிரதோஷம். இந்த பிரதோஷத்துக்கு அருமையான ஒரு நாள். சனி மகாபர் தொடர்ந்து சனிக்கிழமையே பிரதோஷம் வந்துருக்கு. அதனால் சனி மகா பிரதோஷம் இன்று சிவபெருமானையும் நந்திகேஸ்வர பெருமானையும் வழிபாடுக்குரிய அருமையான நாள். இந்த அந்த நந்திகேஸ்வர பெருமானை வழிகள் பண்ணுவது 33 கோடி தேவர்களை வழிபட்டதுக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்று சூரியன் ரிஷபத்தில் இருக்குது, புதன் ரிஷபத்தில் இருக்குது, குரு மிதுனத்தில் இருக்குது, செவ்வாய் கடகத்தில், கேது சிம்மத்தில், சனி ராகு கும்பத்தில், சந்திரனும் சுக்கிரனும் மீனத்தில் இருக்காங்க. இதான் இந்த கிரகத்தினுடைய நிலைமை. அன்பான மேஷராசி என்பவர்கள உங்களுக்கெல்லாம் நாள் எப்படி இருக்கிறது? மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 2ல் குடும்பஸ்தானத்தில் இருக்காது. 4ல் லக்னாதிபதி போய் சந்திரன் ராசி அதிபதி போய் 4ல் போய் நீசம் அடைஞ்சிருக்காங்க. அதனால் உங்களுக்கு மேஷராசி என்பவர்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக சொல்ல முடியாது. ஆனால் அந்த மேஷராசி என்பவர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சூரியன் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அந்த குரு பகவானுடைய பார்வை சிறப்பாக இருக்கிறது. 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கட்டங்கள் இருந்தாலும் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் கவனமாக நிதானமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். உங்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல இடத்துல இருக்காங்க. சனி பகவானும் ராகு 10ஆம் இடத்துல இருக்காங்க, தொழிற்சாலத்தில். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று 11ஆம் இடத்துல இருக்காங்க. இப்போ இந்த சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருப்பது உச்சம் பெற்றது நல்லது. அதே சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகவும் ஆயிடுறாரு. இந்த ஒரு பக்கம் மட்டும் பலன் சொல்கிறாங்க, அடுத்த பக்கத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த ரிஷபராசிக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றது அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது 6ஆம் இடத்துக்குரிய பலனையும் அவர் செய்யத்தான் செய்வார். அதனால் 2 வீடுக்குரிய பலனையும் அவர் கொடுத்து தான் ஆகணும். அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றதுனால அவ்வளோ ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது. அன்பான மிதுன ராசி என்பவர்களில் உங்களுக்கு இந்த ஜென்ம குரு ஜென்மத்தில் இருக்காரு. ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடாது. உங்களுக்கு 10ல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. அவர் 2ஆம் அதிபதியை 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. அது ஒரு வகையில் நலம்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் எதுவுமே பலமாக இல்லை. 9ஆம் இடத்துல சனி ராகு இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல கிரகம் கிடையாது. 2ல் செவ்வாய் வேறு இருக்குது, 3ல் கேது இருக்குது.
இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை. அது வந்து பார்க்குற போது இதை மிக பிரமாதமாக இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்கங்கிறது தெரியல. அடுத்தபடியாக கடகராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவான் 8ல், ராகு 8ல். இதெல்லாம் வந்து என்ன பலன் தரும் எப்படிங்கிறது தெரியல. அதனால் விரையத்தை ஏற்படுத்தும். கடகராசி என்பதெல்லாம் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இயன்றால் நல்ல வரையமாக பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா இடம் பொருள் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது திருமணம் பண்ணுறது, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஏதாவது இந்த வாய்ப்பு இருந்தால் செய்யுங்க. அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார், நல்ல நாள். மற்ற கிரகங்களாம் உங்களுக்கு பலமாக இல்லை. சனி ராகு 7ல் இருக்கார். மனைவியினுடைய உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும். குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கார், நிச்சயமாக அவர் நல்லது பண்ணுவார். கன்னிராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காங்க. 10ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் 6ல் சனி ராகு இருக்குது. 6ஆம் இடத்து சனி ராகு உங்களுக்கு நிச்சயமாக நல்லது பண்ணும், கெடுதல் பண்ணாது. சுக்கிரன் 2 கூட உச்சம் பெற்று 7ல் இருக்கார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது அவர் ஜென்ரலாக தப்பு தான். அதாவது லக்னத்துக்கு 7ஆம் இடம், இல்லை சந்திரனுக்கு 7ஆம் இடம், சுக்கிரனுக்கு 7ஆம் இடம், இல்லை 7ல் போய் சுக்கிரன் இருப்பது நன்மை இல்லை. இதை வந்து ஒருத்தர் நேற்று சொல்கிறாங்க, அது பிரமாதமாக இருக்கும். இந்த சுக்கிரன் கன்னிராசிக்கு 2 கூடையவர் வந்து 2 9 கூடைய உச்சம் பெற்று அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 7ல் இருப்பது தவறு அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதை ஏன் இவ்வளோ மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு தெரியல, எந்த கணக்கில் சொல்கிறாங்கன்னு தெரியல. அன்பான கன்னிராசி என்பதில் ரொம்ப கவனமாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு நல்லது. துளாராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெற்றது நல்லது. ஆனால் அவர் 8ஆம் அதிபதியாக இருக்கிறார், இப்படி ஒரு பெரிய சிரமத்தை கொண்டு வர்றாரு. ஆனால் குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காங்க, அது ஒரு நல்லது. சனி ராகு 5ஆம் இடத்துல இருக்காங்க. ஆனால் சனி 5 கூட கெடுதல் பண்ண மாட்டான், இந்த ஜாதகருக்கு ராகு கெடுதல் பண்ண மாட்டான். அதனால் பரவாயில்லை அந்த அமைப்பு. துளாராசிக்கு அன்பர்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான விருச்சிக ராசி என்பவர்களை உங்களுக்கு இப்போ குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 7ல் இருந்தார், 8ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 8ஆம் இடம் வந்து தடை, தடங்கள், தாமதம், எந்த காரியத்தையும் செய்ய விடாது. அதனால் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு எதையுமே பண்ணாதீங்க, பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். என்ன பண்ணீங்களோ அதை பண்ணிகிட்டே இருங்க, அது வந்து நல்லது. ஏன்னா உங்களுக்கு 9ல் செவ்வாய் வேறு இருக்குது. உங்கள் ராசிநாதன் போய் 9ல் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்காரு, பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதுக்கு ரொம்ப நல்லது. தனுசு ராசி என்பதுக்கு சனி ராகு 3ல், 4ல் சுக்கிரன் 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்காரு. அதில் 4ல் போய் உச்சம் பெற்றிருக்காரு, நன்மைன்னு சொல்கிறாங்க. ஆனால் 6ஆம் அதிபதி உச்சம் பெற்றால் ஆரோக்கியம் பாதிக்கும். 6ஆம் இடம் நோயை எதிர்ப்பையும் கொடுக்கும். உச்சம் பெறுறது அவ்வளவு சாக்கியம் இல்லை. அதனால் சுக்கிரன் உச்சம் பெற்றது உங்களுக்கு நல்லது இல்லை. அதனால் உங்களுக்கு குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்குது, சனி ராகு 3ல் இருப்பது நல்ல சிறப்பு. உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான மகர ராசி என்பது உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. குரு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. 6ஆம் இடம் நோயையும் எதிர்ப்பையும் கொடுக்கும். உடல்நிலையில் ரொம்ப கவனம் தேவை. ஓராண்டுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்குங்க. 7னுடைய தாக்கம் வேறு இருக்குது, அதனால் பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பது உங்களுக்கு 7 நடக்குது. குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 2 வருஷமாக உங்களை குரு போட்டு ஆட்டி படுத்திக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவர் நல்ல இடத்துக்கு வந்துட்டார், நல்லதையும் பண்ணுவார். மீனராசி என்பதில் உங்களுக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு 7 ஆரம்பிச்சிருக்கிறது. அதனால் உங்களுக்கு குரு பகவான் 4ல் இருக்கார். 4ல் இருந்துக்கிட்டு அவர் என்ன பார்க்குறாங்க, உங்கள் தொழில் சார்ந்த பார்க்குறாரு. தொழில் சார்ந்த பார்க்குற போது ஓரளவு தொழில் பரவாயில்லன்னு இருக்கும். பரவாயில்ல ஓஹோன்னு இருக்காது, பரவாயில்லன்னு இருக்கும், பழச்சிட்டுலாம் அப்படின்னு ஒரு அமைப்பை காட்டும். அன்பான மகர ராசி, கும்பராசி, மீன ராசி என்பதில் 7னுடைய தாக்கம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து கொள்ளுங்கள். அன்பான நேயர்களை, நம்ம வந்து இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் நமக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், அதுக்கு தக்கபடி நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், இதெல்லாம் நம்ம ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி பார்த்து நடந்து கொண்டு அந்த கிழமைகளுடைய நாளில் விரதம் இருந்து அதுக்குரிய தெய்வத்தை நாம் வழிபாடு செய்து வந்தோமையானால் நமக்கு ஓரளவு மனசு நிம்மதியாக இருக்கும், சிரமங்களும் ஓரளவு குறையும். முழுமையாக குறையாது, தாங்கிக் கொள்ளுகின்ற அளவு கஷ்டம் வரும். தாங்க முடியாத கஷ்டம் வந்துன்னா நம்மளால் தாங்க முடியாது. அதனால் நம்ம அந்த இறை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது
நம்ம வந்து தாங்குற அளவுக்கு நமக்கு கஷ்டம் வரும். ஆனால் அந்த கஷ்டத்தை நாம் அனுபவிச்சு தான் தீரணும். அதுலேருந்து நம்ம விடுபடுறதுங்கிறது ரொம்ப சிரமம். அன்பான நேயர்களே, இப்போ நமக்கு பெரியவங்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, பாவங்களே நாம் அதிகமாக செய்யக்கூடாது அப்படின்னு தர்மத்தில் இருக்குது, நீதியில் இருக்குது, திருக்குறளில் இருக்குது. ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறாரு, மணிவாசக பெருமான் சொல்கிறாரு. எல்லாருமே இந்த பாவங்களே நாம் செய்வது நம்முடைய சந்ததியை பாதிக்கும். மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே, மீண்டு வந்து வினை வந்து சாரக்கூடாது அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்கிறாரு. ஞானசம்பந்தர் அபினிக்கு வினையாம் என்று சொல்லும் அகுதறிவி உய்வினை நாடாதிருப்பது உந்த பக்க ஊனமன்றே கைவினை செய்து எம்பரான் கடல் போட்டுது நாமடியும் செய்வினை வந்து எம்மை தீண்டா நீலகண்டம். செய்வினை வந்து என்கிட்ட வரக்கூடாது. அதில் செய்வினையில் 2-3 அர்த்தம் இருக்கு. நாம் செய்த வினை, அடுத்தவர்கள் செய்த வினை, முன்னோர்கள் செய்த வினை அப்படிங்கிற ஒன்று இருக்கு. இந்த மாதிரி இதை தாண்டி செய்து அடுத்தவர் நமக்கு செய்கிறாங்கல்ல அந்த வினை அப்படிங்கிறதுல அவங்க இருக்கு. அதனால எந்த வினையும் நம்மகிட்ட வரக்கூடாது அப்படின்னு ஞாபகம் சொல்றாரு. அதே நேரத்தில் பட்டத்தார் சொல்லியிருக்காரு, மிக அழகாக சொல்லியிருக்கிறார். என் செயலாலாவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன் ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே இங்கனே வந்து மூண்டதுவே. என் செயலால் ஆவது யாதொன்றும் இல்லை இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின்னாடி இந்த மனித உடம்பு சரீரம் வந்து இங்கே பிறந்ததுக்கு அப்புறம் நான் எந்த தவறு செய்யலை, இந்த பிறப்பதற்கு முன்னாடி நான் என்ன செஞ்சேன்னு தெரியல, அதுதான் இப்போ என்னை கழுகு மரத்தில் தூக்கி போட போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிறவியில் அவர் எந்த கெடுதலும் பண்ணலை, கழுகு மரம் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஊழ்வினை வந்து அங்கே முன்னாடி நிற்கிறது. எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள். அது மாதிரி நாம் வந்து என்ன பண்ணால் அந்த ஊழல் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும். ஆனால் இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிறது சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளவு தவறான வழியிலலாம் நம்ம சம்பாதிச்சு சொத்துக்களை சேர்க்குறோம். தர்மப்படி சம்பாதிக்கிறது இல்லை, அதர்மப்படி சம்பாதிக்கிறோம். இப்போ பாருங்கள், எங்கே டிவியை திறந்தீங்களா எங்கே பார்த்தாலும் மரணம். இப்போ தொடர்ந்து 1 வாரமாக கார் விபத்துக்கள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து மனதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுப்பா. அப்படியே கிணத்துக்குள்ளே ரெண்டு நாள் வந்து கிணத்துக்குள்ளே கார் அப்படியே கவுந்து போய் அந்த காரில் போனவங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தோட மொத்தமாக மரணத்தை ஏற்படுத்திட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், எத்தனை பேர் இருந்திருக்காங்க பாருங்கள். கொலை கொள்ளை அப்படிலாம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. கற்பழிப்பு, 5 வயது 8 வயது குழந்தை, பச்சிலம் குழந்தை, அந்த குழந்தைய ஒரு ராட்சசன் கூட மாற்றம் எடுத்துக்கிட்டான். இப்படியெல்லாம் நடந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம முறை தவறி நடந்து கொண்டிருக்கிறதுனால தான் வந்து இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. மக்கள் வந்து தர்மத்தோடு நடக்கணும். நிறைய தர்மம் பண்ணுறாங்க, அன்னதானம் நிறைய பண்ணுறாங்க, கோயிலுக்கெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் நீதியோடு சம்பாதிக்கிறாங்களா, தர்மத்தோடு நடந்து கொள்கிறாங்களா, நியாயமாக நடக்கிறாங்களா, ஏழைகள்லாம் வாழ முடியுதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு கிடைக்கல. அதனால் நம்ம சம்பாதிக்கத்தான் வேணும், தர்மத்தோடு சம்பாதிக்கணும், அவங்கவுங்க ஆச்சாரப்படி நடந்து கொள்ளணும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் வந்து மிருகமாக வாழக்கூடாது. அதனால் இப்படிலாம் நம்ம நிறைய இருக்குது. அதனால் எல்லாரும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. எந்த அளவு, அதாவது ஒரு விவசாயி என்ன பண்ணான்னா, காலையில் எழுந்த உடனே கோவிந்தான்னா, திருப்பி வேலைக்கு போயிட்டு வந்து கலப்பையை வச்சுட்டு படுக்கிற போது கோவிந்தான்னு கொட்டாயை விட்டுன்னு படுத்தான், முடிஞ்சு போச்சு. அவன் வாழ்நாளில் அவனுக்கு இருக்கிற சமையல 2 நாள் 2 நேரம் அந்த கோவிந்தனை கூப்பிட்டான். இந்த அகத்தியர் என்ன பண்ணாருன்னா, இங்கே பாரியா, நீ தினம் நாராயணா நாராயணன் எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஜவா வந்துட்டு ஒரு வேலை தரேன் அப்படின்ட்டு ஒரு கிண்ணத்துல நிறைய எண்ணெயை கொடுத்து இதை கையில் உள்ளங்கையில் வச்சுக்கோ, இது சிந்தாமல் உலகத்தை சித்திடுவா அப்படின்னாரு. உடனே அவர், இதுதானே பெரிய காரியம், நான் என்னென்னமோலாம் பண்ணுறேன், இதை சுத்த முடியாதுன்னு உள்ளங்கையில் வாங்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த எண்ணெய் தழும்பு தானே பார்த்துக்கிட்டு அவர் வாடு உலகத்தை சுத்த போயிட்டார். அவர் பறக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட உண்டு. அதனால் சுற்றி வந்துட்டுருக்கார். முதல்ல எதுக்கு அப்படி கிளம்பினோன்னா நாராயணன் வர்றார். யார் கலிப்பையா அப்படிங்கிறார். அடுத்து பிரம்மா வர்றார்.
அவரையும் இப்படி பார்க்கல. அடுத்தாவா சிவபெருமானும் வர்றார். இப்படி ஒருத்தராக வர்றாங்க. மும்மூர்த்திகளும் அவங்க குடும்பத்தோடு எல்லாருமே வர்றாங்க. எல்லாரும் யாருமே பார்க்கல. எல்லா தேவர்களும் வர்றாங்க, யாருமே பார்க்கல. அவர் அப்படியே சுற்றி நாராயணனையும் சொல்லவே இல்லை. ஒரு தவணை கூட அன்றைக்கி அவர் நாராயணன் சொல்லலை. அவர் கொண்டு காத்திட்ட நான் சுற்றிட்டு வந்துட்டேன், ஒரு துளி கூட சிந்தலை, நீங்கள் கொடுத்த என்ன அப்படியே பாருங்க அப்படிங்க. இன்றைக்கி எத்தனை தவணை நீ நாராயணன் சொன்னேன். அடையா நீ ஒரு ஆள், நான் இதிலேயே கவனம் செலுத்திட்டேன், நான் எத்தனை தவணை சொல்கிறது, எனக்கு எங்கே நேரம் இருந்தது, என்ன சிந்திப்போமோன்னு பயந்துக்கிட்டு நான் யாரையுமே நினைக்கல. நாராயணன் எதுக்கு வந்தார பார்த்தியா, யாரையுமே நான் பார்க்கல அப்படின்னா. அப்போ ஒரு சின்ன வேலையை நாரதர்கிட்ட கொடுத்த உடனே அவர் அத்தனையும் மறந்துட்டார் இல்லையா? மறக்கல, அவர் மறந்ததாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக, நமக்கு சுமைகள் இருக்கின்ற பொழுது நாம் இறைவனை மறந்து விடுகிறோம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இது ஒரு நாடகம் நடித்து காட்டியிருக்கின்றார்கள். அகத்தியரும் நாரதரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு மக்களுக்காக புரிவதற்காக ஒரு நாடகத்தை நடத்தி காட்டியிருக்கின்றார்கள். அதனால நாரதர் ஒரு நாளும் மறந்து விட மாட்டார் நாராயணனை. அவர் ஜீவனே நாராயணன் தான். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி மறக்க முடியும்? அதனால பணி சுமைகள் இருக்கின்ற பொழுது நம்ம ஒரு 2 நேரம் எழுந்திருக்கின்ற பொழுதும் கோவிந்தா என்றும், படுக்கின்ற பொழுது கோவிந்தா என்றும் நாம் அந்த இறைவனை நாம் நினைத்து வந்தமையானால் அதுவே நமக்கு உண்மையான ஒரு நல்ல உயர்ந்த பலனை நமக்கு கொடுக்கும் என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அது மாதிரி நாம் அந்த ஊழ்வினை என்பதை ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளணும். ஊழ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஊழ் உள்ளிருந்து உறுத்தும். அதாவது ஜாதகத்தில் 9ஆம் இடம் தான் அந்த ஊழை பற்றி பேசுவது. 9ஆம் இடம் தந்தை வழி. ஒரு தந்தையை பற்றி கணக்கு பண்ணுவதற்கும் தந்தை வழியை பற்றி நம்ம ஆராய்ச்சி செய்வதற்கும் இந்த 9ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். அதனால் தந்தை வழி என்று சொல்வது, அதனால் தாத்தா அந்த பாட்டனார்களுடைய எல்லாம் பூர்வீகத்தில் பற்றி பேசுவது. 5ஆம் இடத்தை போய் பூர்வீகம்னு சொல்கிறாங்க. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், பூர்வீக ஸ்தானம்ல. பூர்வீகம் என்பது 9ஆம் இடம் தான். அந்த 9ஆம் இடத்துல கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அதுக்கு தக்கபடி தான் நமக்கு எல்லாம் அமையும். 9ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரோ அதுக்கு தக்கபடி தான் நமக்கு பலன்கள்லாம் அமையும். அதில் 9ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் ரொம்ப நல்லது. 9ஆம் இடத்துல குரு இருந்தால் நல்லது, சுக்கிரன் இருந்தால் நல்லது, புதன் இருந்தால் நல்லது. பாக்கி எந்த கிரகங்களும் இருக்கக்கூடாது. சனி, ராகு, கேது, செவ்வாய் இதெல்லாம் யாருமே அதில் இருக்கக்கூடாது. இந்த குரு இருந்தால் நல்லது, சுக்கிரன் இருந்தால் நல்லது, புதன் இருந்தால் இந்த நல்லது. பாக்கி கிரகங்கள்லாம் யாருமே அதில் 9ஆம் இடத்துல இருப்பதற்கு சாத்தியம் இல்லை. புதன் இருந்தாலும் நல்லது தான். 9ல் புதன் இருந்தால் படிப்பு நல்லா வரும் அப்படிங்கிறாங்க. இந்த சந்திரனுக்கு 2 பொறுப்பு இருக்குது, வளர்பிறை தேய்பிறை என்பதால் கணக்கில் எடுத்துக்கலாம். அதனால் நமக்கு இந்த 9ஆம் இடம் மிக முக்கியமான இடம். அதுதான் பூர்வ புண்ணியஸ்தானம், தர்மஸ்தானம், தந்தை ஸ்தானம். அந்த 9ஆம் இடம் ஒருத்தருக்கு சிறப்பாக இருக்குமேயானால் அடுத்தபடியாக இன்னொரு கட்டம் இருக்கு, 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு வச்சிருக்காங்க. கர்மம் என்றால் ஜீவனம் என்பது. கர்மம் என்றால் தவறு, தப்பு அப்படின்னு ஒரு கருத்து சொல்லலாம். கர்மம் ஏற்படுகிறது, பாவம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த 10ஆம் இடத்தினால நமக்கு நிறைய பாவங்கள் ஏற்படுகிறது. அதற்கு என்ன காரணம் என்றால் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். ஜீவனம் என்றால் பிழைப்பதற்கு வழி. அந்த பிழைப்பதற்கு வழியை நம்ம நேர்மையான முறையில் தேர்ந்தெடுத்துக் கொள்வதில்லை. தவறான வழியில் நிறைய பிழைப்பதற்கு வழியில் உண்டு பண்ணுறோம். அதனால பாவங்கள் ஏற்படுகிறது. அதனால அதுக்கு பேர் கர்மஸ்தானம்னு வச்சிருக்கான். சும்மாலாம் பெரியவங்கெல்லாம் வைக்கல, எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி நமக்கு ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு இதை கொடுத்துருக்காங்க. அதனால இந்த 10ஆம் இடம் ரொம்ப முக்கியமான இடம். 9, 10 வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான இடம். அதனால 9ஆம் இடம் சிறப்பாக இருக்குமே. ஆனால் ஒரு மனிதனுக்கு 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில் அவன் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. தொழில் நன்றாக இருக்கும். தொழில் நன்றாக இருந்து வருமானம் நன்றாக வந்தால் கஷ்டம் ஏன் வருது? ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பாதிச்சானா ஓரளவு 1,50,000 ரூபா மாதம் சம்பாதிச்சாலும் போதுமான அளவு அவனுக்கு வருமானம் வந்துடும். அப்போ கஷ்டங்கள்லாம் இருக்காது. கஷ்டங்கள் இல்லாமல் இருக்காது. எக்கச்சக்கமாக நோய்க்கு ஆஸ்பத்திரிக்கு ஒரு வருஷம் மாதத்துக்கு 2 லட்சம் ரூபா ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குற மாதிரி தான் அப்புறம் எங்கே பத்தாது. அப்படிலாம் இருக்குது. அதனால் இறைவன் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை கொடுக்கணும். நோய் இருக்கக்கூடாது மனிதனுக்கு, ஆஸ்பத்திரி பக்கமே போகக்கூடாது. இப்போ உம்மனு எதை எடுத்தாலும் மருத்துவம் தான். இந்த இயற்கை வைத்தியங்கள்லாம் நம்ம பண்ணிக்கிறது இல்லை. அதனால் எல்லாமே போன உடனே ஒரு சின்ன கையில் ஏதாவது கிழிச்சு கொடுத்துனா உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் 500 ரூபா. அப்போல்லாம் கையில் லேசாக ஒரு சின்ன
ஏதோ கத்தியோ பிளேடோ ஏதோ கிழிச்சு கொடுத்துனா மஞ்சள் பொடியை வச்சு அமுக்குவாங்க, காபித்தூளை வச்சு அமுக்குவாங்க, உடனே ஆறி போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா உடனே டாக்டர்கிட்ட போய் அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு செப்டிக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஊசியை போட்டு அவன் 3 வேளை 4 வேளைக்கு மாத்திரையை கொடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கன்சல்ட் ஃபீஸ் எல்லாம் 500 ரூபா வாங்குறான். அப்போ இது நமக்கு தேவையில்லை. நம்ம இதை என்ன பண்ணுறோம், இப்படிலாம் ஒரு செலவு நமக்கு வருது. அதனால் ஒரு மனிதனுக்கு 9ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தர்மம் நிலைத்திருக்கணும். தர்மம் நன்றாக இருந்தால் அதர்மம் அழிந்து விடும். தர்மம் தர்மத்தாய் சிறப்பாக இருந்தால் அதர்மம் நன்றாக இருக்கும். அதனால் இதில் ஒரு கருத்து ஒன்று சொல்லுங்க. நமக்கு புராணங்களில் ஒரு கதை இருக்கிறது. கர்ணன் மரணிக்கின்ற பொழுது அர்ஜுனன் விடுகின்ற அம்புகள் பூரா கர்ணன் மேலே போய் மாலையாக விழுகிறது. முடியல, குத்திட்டான், சாஞ்சிட்டான், சாவ போகிறான். அப்படி இருக்கும்போது அந்த தர்ம தேவதை பார்த்தா, என்னப்பா இந்த மகன் அப்படி பண்ணுறீங்களே அப்படின்ட்டு அந்த அர்ஜுனன் விடுற அன்புகளை பூரா அந்த தாய் வாங்கி மாலையாக அவங்க கழுத்தில் போடுறான். அதனால் பார்த்தாரு கிருஷ்ண பரமாத்மா, இவன் செஞ்ச தர்மம் பூரா இவனை கொள்வதற்கு தடையாக இருக்கிறது. அந்த தர்மத்தை நாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா அவன் செத்து போயிடுவான் அப்படின்ட்டு உடனே போய் ஒரு முதியவராக போய் அந்த தர்மத்தை வாங்கிட்டு வரான். கடைசியில் இப்போ கேட்குறியா, என்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ செஞ்ச புண்ணியத்தை பூரா எனக்கு கொடுறாங்கதான். உடனே நெஞ்சில் இருக்கிற அம்பை எடுத்து அதுலேருந்து வடிகிற ரத்தத்தை எடுத்து அப்படியே நான் செஞ்சிட புண்ணியம் பூரா அவனுக்கு சாரட்டும்னா உடனே இப்போ விடுற அம்பனோன்னு விட்டா செஞ்சுக்கிட்டான். ஏன்னா அந்த தர்ம தேவதையை தானம் பண்ணிட்டான். தன்னிட்ட இருக்குது அத்தனையும் தானம் பண்ணிட்டு வெற்றுடம்பா இருந்தான். அந்த வெற்றுடம்பத்தை தான் அர்ஜுனன் பண்ணான். அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட உடம்பை தான் முன்னாடியே எல்லாரையுமே அவன்கிட்ட இருக்கிற பராக்கிரமங்களை பூரா ஒருத்தர ஒன்று கழட்டிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவன் ஈஸியாக கொண்டுட்டான். கர்ணனை வீழ்த்துவது என்பது சாமானியப்பட்ட இல்லை. அவன் அவ்வளோ பெரிய தர்மிஷ்டன், அவ்வளோ பெரிய தர்மம் பண்ணவன், அப்படி நேர்மையானவள். அப்பேற்பட்ட கர்ணன் தவறான வழியில் போனதுனால அவன் இந்த மாதிரி அவன் செஞ்சோற்று கடன் நீர்க்க சேராத இடம் சேர்ந்தாயின்னு சொல்லி இந்த கர்ணங்கிற ஒரு படத்தில் ஒரு பாடல் உண்டு. அருமையான பாடல் அது. அதாவது சாப்பிட்ட சோத்துக்காக அந்த தவறான வழியில் போய் தவறான அதர்மமான பாதையில் நடந்து அக்கிரமத்தை அடைந்ததனால் கர்ணன் மாண்டான் என்று அழிந்தான் கர்ணன் என்று சொல்லப்படுது. ஏன்னா அவ்வளவு பெரிய இடதையை கொடுப்பது வலதைக்கு தெரியாதான். கர்ணமகாராஜாவுக்கு கொடுத்து கரங்கள்லாம் சிவந்து போச்சான் அப்படின்லாம் அந்த பாடல்கள்லாம் இருக்கும். இல்லை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அருமையான வரிகள். நல்ல கவிஞர்கள்லாம் பாட்டு எழுதியிருக்காங்க அருமையாக. அதனால் நம்ம அன்பான நேயர்களை நாம் இயன்ற வரை தர்மத்தை செய்வோம், நல்லதை செய்வோம். ஊழ்வினைக்கு நாம் இடம் கொடுக்காதீங்க. நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். இயன்றளவு நமக்கு தர்மத்தை பண்ணுவோம். இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். இறை பணியை செய்யுங்கள். காசால் நம்மளால் இறைவனுக்கு பணி செய்ய முடியலன்னா வாய்னால செய்யுங்கள். வாய்னால செய்ய முடியலன்னா உடம்பால் செய்யுங்கள். உடம்பால் எப்படி பண்ணுறது அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு அருமையில் ஒரு கோவில் இருக்குது, அது சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அங்கே கோயிலுக்குள்ளே உள்ள செடி சேர்த்து எல்லாம் சுத்தம் பண்ணி நல்லா கூட்டி பெருக்கி தண்ணீர் விட்டு அலம்பி வாசலில் தினசரி பெண்களை கோலம் போடுங்க. அந்த வாசல் தெளித்து கூட்டி கோலம் போடுங்க. விளக்கு போட முடிஞ்சுன்னா விளக்க போடுங்க. இதெல்லாம் நம்ம சரீரத்தால் பண்ணுறது. இதுக்கு பெரிய புண்ணியம். இந்த மாதிரி நம்ம அந்த கோயிலை நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம்னா அதை விட புண்ணியம் வேறு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அன்பான நேயர்களை எல்லோரும் நலம் பெறணும். எல்லா மக்களும் நலமுடன் வாழணும். மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கிறது. நிறைய விபத்துக்கள், வாழ வேண்டிய குழந்தைகள் எல்லாம் மரணம் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இந்த காலுக்குள்ளே போன பச்சில குழந்தையெல்லாம் அடைஞ்சு போச்சு, கடத்துக்குள்ளே விழுந்து சேர்த்து போச்சு, மூச்சு கண்டதை சேர்த்து போச்சு. அதெல்லாம் பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் இந்த பூமியில் வாழணும். அந்த குழந்தைகள்லாம் மரணம் சின்ன வயசுலேயே, பிஞ்சு வயசுல, 5 வயசுல, 3 வயசுல, 4 வயசுல மரணம் ஏற்படுகிறது. இதெல்லாம் நம்ம எதுனா அந்த அக்கிரமம் அதிகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நிறைய தவறான வழி. இதை திருத்துவதற்கு அறலை முடியலை. அதனால் நாம் இயன்ற அளவு அவங்கவுங்க ஓரளவு நாம் நேர்மையாக நடந்து நல்லதே நடந்து நலம் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரியும் வள்ளல் பெருமான் வள்ளியின் மன முருகப்புற பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறது. நன்றி, வணக்கம்.